பிஹைண்ட் ஃபுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கமில் தான் இருக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட்டினப்பாக்கமில் வரிசையாக சீ ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாரம் பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே தான் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீனவ நண்பன் உணவகமில் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெஷலான சீ ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க. நீங்கள் எந்த மாதிரி மீன்லாம் சமைப்பீங்க? எல்லாமே சமைப்பீங்களா? எல்லாமே சமைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். உங்கள் பேர் என்னக்கா? முனிமாவா? செல்லம். செல்லமா? அது எப்படி எல்லாம் செல்லமாவே கூப்பிட்ற பேரா? உங்கள் பேரே செல்லம் தானா? பேரே செல்லம் தான். மீன் பிடிக்கலாம் போவீங்களா? நாங்கள் காசு மீன் தான், ஆனால் மீன் பிடிக்கலாம் பொம்பளைங்க அலோட்டு கிடையாது. ஆமாம், போட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு பதிக்க உயிரோடு இருக்கோம். வாங்கி சமைப்போம், விற்போம், எல்லா வேலையும் பார்ப்போம். உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் காவேரி. ஓகே, மீனவ நண்பன் உணவகம் எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஆரம்பித்து இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆகுது. புது கடை இல்லையா? ஆமாம், புது கடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது? எங்கள் கடையில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, அதுக்கப்புறம் எறா, கடமா, நெத்திலி, சொரா புட்டு, நண்டு, கட்லைட்டு, இலிப்பூச்சி, சங்கு கறி எல்லாமே இருக்குது எங்கள் கடையில். உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ரகசியம் எப்படின்னு அரைச்சி தான் போடுவீங்களா, கடையில் வாங்குறோம்? எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா தான், எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். ஒரு மஞ்சத்தூளாக இருந்தாலும் சரி, தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா தான், எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். மிளகாத்தூள்லாம் நாங்களே ரெடி பண்ணுறது தான், அது கூட எல்லாமே போட்டு எதுவுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம், எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மீனில் பிடிக்க உங்களுக்கு மீன் பிடிக்கிற ஆளுங்க இருக்காங்களா, கடையில் வாங்குறீங்களா? இல்லை, மீன் பிடிக்கிறதுல எங்களுக்குள்ளேயே ஆளுங்க இருக்காங்க. எங்கள் மாமனார் மீன் பிடிப்பார், எங்கள் வீட்டுக்காரு, அது மாதிரி ஆளுங்க இருக்கனால நாங்கள் இங்கேயே தான் மீன்லாம் பிடிச்சி நாங்களே ரெடி பண்ணுறது தான். இது எல்லாமே எதுவுமே வெளியில் வாங்க மாட்டோம். ரேட்டில் என்ன ரேட்டில் வைக்கிறீங்க? ரேட்டில் 50 ரூபீஸ்லேருந்து இருக்குது மீன். ஆமாம், இருக்குது. அதிக ரேட்னா எவ்வளோ? அதிக ரேட்னா ஒரு 500 அந்த மாதிரி வரும். மீல்ஸ்லாம் என்னென்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அன்லிமிட்டடா? சாப்பாடு அன்லிமிட்டட் தான், 50 ரூபீஸ் தான் உங்களுக்கு சாப்பாடு அன்லிமிட்டட். அதுக்கு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எறா குழம்பு, நண்டு குழம்பு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செய்வோம், ஒரே மாதிரி செய்ய மாட்டோம். இப்போ எறா குழம்பு வச்சா மறுநாள் நண்டு குழம்பு, இது கறி குழம்பு, அது மாதிரி. ஆனால் மீன் குழம்பு மட்டும் ரெகுலராக இருக்கும், தினமும் இருக்கும் மீன் குழம்பு மட்டும். அதுக்கு காய் பொரியல் எல்லாமே இருக்கும். அந்த 3 மாதத்தில் கஸ்டமர்ஸ் உங்கள் கடையில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற வெரைட்டி எதுக்கு? எங்கள் கடையில் அதிகமாக சாப்பிட்றது கட்லைட் விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லைட் எங்கள் கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான், ஆனால் அதிகமாக சாப்பிட்றது கட்லைட், ப்ரான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை அதிகமாக எடுத்துப்பாங்க. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது, எந்த ஒரு கலப்படமும் இல்லை, நல்லா இருக்குது, மசாலாலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஃபிஷ் ஃப்ரை எடுத்துப்பாங்க. கட்லைட் சாப்பிடுவாங்க, எறா எடுத்துப்பாங்க அதிகமாக. கடை 7 நாளுமே இருக்குமா? இருக்கும். லீவுலாம் இல்லை, ரெகுலராக கடை இருக்கும். என்ன டைம் ஃபங்க்ஷன் ஆகும் கடை? காலையில் ஒரு 11:30 மணி, கரெக்டாக 12 o'clock அந்த மாதிரி ஆன உடனே நாங்கள் எல்லாம் முடிச்சிடுவோம். அப்பத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நைட்டில் டிஃபனும் இருக்குது எங்கள் கடையில். சாயங்காலம் டிஃபன் இருக்குது, இட்லி, தோசை நைட்டில் அதெல்லாம் இருக்குது. நைட்டு 11 மணி வரைக்கும் எங்கள் கடை இருக்கும். இதில் என்னென்ன மீன் இருக்கா? இதில் கொடுவா இருக்குது, அதுக்கப்புறம் ஐலா இருக்குது, அதுக்கப்புறம் கிழங்கியா இருக்குது, களமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மசாலா எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் மசாலா ஒரு 2 hour அந்த மாதிரி அங்கே ஊற வைக்கும். மசாலா அதில் நல்லா ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிலாம் சக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதில் எந்த அளவுக்கு மசாலா ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லா மீனும் பார்த்தோன்னா பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது. ஒரு சில கடைகளெல்லாம் மீன் சாப்பிட்றப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா அது மீன் டேஸ்ட்டே இல்லையே, சவுக்கன்னு கேட்டு. இப்போ தான் நமக்கு தெரியுது அதில் மசாலா ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்கல. ஸோ அதனால தான் அந்த மீனுக்கு உண்டான அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கலான்ட்டு இன்றைக்கி இந்த கடையில் லாக் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு எதனால் அந்த மீனுக்கு அதிக டேஸ்ட் இருக்குன்ட்டு. மசாலாவோட பக்குவம் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கனால இது எந்த மீன் எந்த வெரைட்டின்னு நமக்கே தெரியல பார்த்தோன்னே. என்னென்ன வெரைட்டி இப்போ வச்சுருக்கீங்க? இது கொடுவா. கொடுவாலேயே 2 வெரைட்டி இருக்குது. இது ஒயிட் கலரில் இருக்கும், இது பிளாக் கலரில் இருக்கும். ரெண்டுமே கொடுவா. ஒரே ரேட்? எல்லாமே ஒரே ரேட் தான். கொடுவாவில் இது எல்லாமே ஒரே ரேட் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3மே கொடுவா தானா? 2 வெள்ளை கொடுவா, 1 கருப்பு கொடுவா. மூணுமே கொடுவா தான். அக்கா இந்த மாதிரி பெரிய மீன்லாம் இப்போ வரையும் நாங்கள் லாக் பண்ணதை நாங்கள் பார்க்கவே இல்லை. அது என்ன மீன் ஆக்சுவலாக? அப்பா, ஓ லெதர் ஃபிஷ். ஆமாம்,
அக்கா இது எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து எந்த மீன் ஆக்சுவலாக அது? இது வந்து லெதர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அப்பு குட்டின்னு சொல்லுவாங்க. இது 500 ரூபா விற்பீங்களோ? ஆமாம், இது நாங்கள் 500 போடுவோம், 450 அந்த மாதிரி தான் போடுவோம். இது எப்படி ஒரு பிளேட்டே தனியாக வாங்கணுமே இதுக்கு? சீ ஃபுட் லவர்ஸ், பட்டினம்பாக்கம்ல இருக்கக்கூடிய மீனவன் நண்பன் உணவகம். ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியான ஃபிஷஸ்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மீன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறதுனே தெரியல. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணோன்னா இந்த கடையில் மட்டும்தான் இப்படி ஒரு மீன் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் வேறு என்ன மீனில் இருக்குது? இதுவும் அதே அளவுக்கு நீளமாக இருக்குது. இது என்ன மீன்? இது சீலா மீன். ஓ, நிறைய இடத்துல சின்னதாக தான் பார்த்துருக்கேன் சீலா மீன். பெருசாக இருக்குது இல்லையா? பெருசாக கொடுப்போம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீலா மீன் வாங்க. இது வந்து ஃபேமிலியாக வரவங்க வந்து சாப்பிட்லாம். முள் இருக்காது, ஒரே முள் தான். இது வந்து ஃபேமிலியாக வரவங்க வாங்கி ஷேர் பண்ணி நல்லா சாப்பிடலாம். சூப்பர். இதுவும் அதே மாதிரி ரேட்டு தானா? ஆமாம். அக்கா மீன் பொரிஞ்சிருச்சா? ரெடி ஆயிடுச்சு. மீன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? பிளேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். வாழை இலையில தான் வந்து இந்த மீன் அவங்க சர்வ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸுக்கு. வாவ். ஸோ மசாலாலாம் வந்து நல்லா ஊறி இருக்கு. ஸோ லைவாக பொரிக்கிறாங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மீனையும் அவங்க பொரிக்கிறாங்க. ரொம்ப எம்மையாக இருக்குது பார்க்கும்போது. ஓஃப். அதாவது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மீனை பார்த்த உடனே நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியணும். அது இந்த கடையில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஆவரேஜான சைஸில் இருக்குது. இது என்ன மீனுக்கு? அது இதில் வந்து ஐலா இருக்குது, பாறை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலவான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எப்போவுமே கிடைக்காது இந்த மீன்லாம். எப்பயாவது ஒரு தடவை. இந்த கலவா மீன்லாம் வந்து எப்போவுமே கிடைக்காது, எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கிற மீன் இதெல்லாம். இதெல்லாம் வந்து பாறை. பாறை. ஓகேவா. இது ரேராக கிடைக்கிற மீனில் எது இருக்குது உங்கள் கடையில்? எங்கள் கடையில் வந்து கலமா, அதுக்கப்புறம் இப்போ பெரிய மீன் காமிச்சு பார்த்தீங்களா அது. ஆமாம், அதெல்லாம் வந்து ரேர் தான், கிடைக்காது அந்த அளவுக்கு. அது எங்களுக்கே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும், அதிகமாக அதெல்லாம் வந்து கிடைக்காது. சொரா போட்டு நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ். அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம லைவாக பார்க்க போகிறோம். அக்கா எப்படிக்கா பண்ணுறீங்க? அது கரெக்டாக மீனை வேக வைக்கிறீங்க, கரெக்டாக வந்துடுதா நீங்கள் வேக வச்சோன்னே? நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இதை வேக வச்சா இது மேலே இருக்க ஸ்கின்னு வந்துடும். இது மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு, இதில் வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அந்த முள்ளை வந்து தனியாக எடுத்துட்டா முள் வந்துடும். அடடா சூப்பர். வந்துட்டு இதில் தண்ணி இருக்கும். இது தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுடணும். சொரா புட்டு கரெக்டாக அந்த பக்குவத்தில் வேக வைக்கணும், அதே பக்குவத்தில் எடுக்கவும் செய்யணும் இல்லைங்களா? போல் வந்து அது கூட வந்து நிறைய மஞ்சள்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மஞ்சள்லாம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் வராது. ஆமாம், கவுச்சி ஸ்மெல் வராது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால வந்து அது அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு வேக வைக்கணும். இந்த சொரா புட்டுங்கிறது எந்த மீன்? அதுக்கு தனியாக மீன் இருக்கா? சொரா, பால் சொரா. நம்ம வந்து கடையில் வந்து பால் சொரா மட்டும்தான் போட்டு சொரா புட்டு போடுவோம். வேறு எந்த மீனுமே வந்து போட்டு இது பண்ண மாட்டோம். ஃபுல்லாக பால் சொரா மட்டும்தான். இது பார்த்தாலே தெரியும் பால் சொராவா என்னன்ட்டு, உங்களுக்கு பார்த்தாலே இது வந்து தெரியும். ஓகே. ஸோ ஒரு உணவு ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பிளேட்டுக்கு அந்த டிஷ் வர்றதுக்கு முன்னாடி. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியுது குக் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சுறா புட்டு ஸோ ஃபைனலாக அப்படியே நல்லா பெனஞ்சு இதாக அப்படியே ரெடி ஆக போகுது. இது எந்த அளவுக்கு வந்து இந்த மீனை வேக வைக்கிறத பக்குவம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பெனையரில் ஆரம்பித்து சமைக்கிறதுலேருந்து எல்லாம் பக்குவப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த டிஷ்ஷை சமைக்க முடியும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாங்கும் போது அந்த கலர்ஃபுல்லாக இல்லாமல் இதில் இந்த ஆனியனு, கருவேப்பிலை, வேறு என்ன ஆட் பண்ணுவீங்க? வெங்காயம், இது மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள். இது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஓகே. ஸோ சுறா புட்டு ஃபைனலி நம்மளுடைய கல்லுக்கு வந்துருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பக்குவமாக வேக வச்சு உரிச்சாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க மசாலாவை கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் ஆட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு தோசைக்கல்ல கரெக்டான ஒரு சூடில் வச்சு வேக வைக்கணும். பார்க்குறப்ப எவ்வளோ எது வேணால் ரிசம்பிள் ஆகும். இப்போ இட்லி பொடி மாதிரி இருக்கும், இட்லி வந்து அப்படியே பெனஞ்சு அந்த இட்லி உப்புமாவில் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம்.
ஆனால் டேஸ்ட்டுங்கிறது சுறா புட்டுக்கு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஓகே சார், 2 தோசைகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துட்டு இருக்குது, பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுறா புட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேர் அதை வெஜ்ஜுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கும் தயாராகிருக்கு. ஸோ இப்போது டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து கொத்து பரோட்டா மாதிரி இருக்கலாம். பார்க்குறப்ப நீங்கள் என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இது வந்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா இது வந்து சுறா புட்டு தான். ஆனால் டேஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த முட்டைப்பொடி மாஸ் இதெல்லாம் வராது. நீங்கள் சாப்பிடும்போது சுறா புட்டுக்கு உண்டான அந்த தனி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது வந்து நண்டு பொரியல் மாதிரி இருக்குது, ஏன்னா தொக்கு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இருக்கக்கூடிய மசாலாலாம் கிரேவி டைப்பில் இருக்குது. எல்லாமே பெரிய நண்டாக தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸோ ஃபைனலி அந்த கருவாப்பெல்லாம் போடும்போது தான் அந்த ஃபைனலான ஒரு டச் கிடைக்குது நமக்கு. அக்கா, இலிப்பூச்சி. ஸோ இது வந்து நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு வெரைட்டி. இது என்ன ஆக்சுவலாக? இது வந்து இலிப்பூச்சி சொல்லுவோம். இங்கே வந்து கடல் உணவகம் தான் இது, கடலில் தான் கிடைக்கும் இது. இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்போம் நாங்கள். இதை ஃப்ரையும் பண்ணுவாங்க, குழம்பும் செய்வாங்க. இதில் நாங்கள் எங்கள் கடையில் வந்து ஃப்ரை பண்ணி தரோம். மசாலா பற்றி சொல்லுங்கள், என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறீங்க இதில்? இதில் வந்து இப்போ மஞ்சள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இது, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள். இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் இல்லையா டேஸ்ட் கொடுக்குறது? மிளகுத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து இடித்த பூண்டு. பூண்டு இடிச்சு போடுவீங்களா? இடிச்சு தான் போடுவோம், கடையில் வாங்க மாட்டோம், வீட்லேயே நாங்கள் இடிக்கிறது தான், இடிச்சு தான் இதில் வந்து சேர்ப்போம். ஓகே, பயங்கரமாக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் அரைச்ச மசாலா எல்லாம் வீட்லேயே அரைச்ச அந்த பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரெடியாகி பிளேட்டுக்கு வரும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எலிப்பூச்சி ரெடி ஆயிடுச்சு. இது கஸ்டமர் பிளேட்டுக்கு தான் போக போகுது. எஸ், ஃபைனலி. யூஸ்வலாக இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ்லாம் பண்ணும்போது அதில் இந்த கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணும்போது தான் ஒரு ஃபுல்ஃபில்டான ஃபீல் கிடைக்குது, பார்க்குறக்கும் சரி சாப்பிடும்போது சரி. ஓகே, ஸோ நம்ம பார்த்த அந்த பெரிய மீன் இப்போது மீனவ நண்பன் உணவகத்தில் கஸ்டமருடைய பிளேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்க மீன் குழம்பு? சூப்பராக இருக்குங்களா? நீங்கள் சமைக்கிறத விட நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது. ஃபிஷ் எப்படி இருக்குங்க? ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எப்படின்னா நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் இங்கே இருக்க எல்லா கடையிலையும் சாப்பிட்டாச்சு. இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வரணும். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இங்கே ஃபஸ்ட் டைம். மீன் எப்படி இருக்குங்க? மீன் சூப்பராக இருக்குது. லெதர் ஜாக்கெட் வாங்கியிருக்கு, நல்லா இருக்குது. நீங்கள் பேசுகிறது நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவர் அப்படின்னு தெரியுது. ஒரு கடைக்கு போகும்போது நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த மீன் தான் வேணும்னு கேட்பீங்களா, இல்லை அந்த கடையில் என்ன ஸ்பெஷல் கேட்டு வாங்கிடுவீங்களா? இல்லை கொடுவா மீன், அப்படி இல்லை லெதர் ஜாக்கெட்டு, அப்படிலாம் கட்லெட்டு, அந்த மாதிரி தான் லைக் பண்ணி சாப்பிட்றது. நல்லாயிருக்கும், முள் இருக்காது, ஆனால் சாப்பிட்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அக்கா, உங்கள் கடையில் மீல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாம்பார் அதை எடுத்து காட்டுங்க. என்ன ஸ்பெஷல், என்னென்ன காய்கறி போடுவீங்க? சாம்பார் இது சாம்பாரில் வந்து காய் போட்ட சாம்பார் தான் செய்வோம். அதில் வந்து கேரட், முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு. சூப்பர்க்கா. அடுத்து அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு. இன்னைக்கு எங்கள் கடையில் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். குழம்புனா சிக்கன் குழம்புனா வெறும் குழம்பு மட்டையில் அதில் சிக்கன் இருக்குது. அடடா, இருக்கும். உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்வோம் சிக்கன் குழம்பு. அடுத்து அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பெஷலான மீன் குழம்பு. இவ்வளோ பீஸ் இருக்குது மீன் குழம்புல. மீன் குழம்புல பீஸ் இருக்கும், குழம்புல பீஸ் வரலன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் மீன் எடுத்து தருவோம். யாருமே எங்கள் கடைக்கு வந்து மீன் இல்லாமல் போக மாட்டாங்க சாப்பிடாம. குழம்பு ரொம்ப திக்காக இருக்கு. திக்காக தான் செய்வோம், தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் திக்காக இருக்கணும்ல குழம்பு. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கணும் குழம்பு. சூப்பர்க்கா. அடுத்து ரசம். ஒவ்வொரு கடையிலுமே ரசத்தோட டேஸ்ட் மாறும். பிடிச்ச ரசம் நிறைய இடங்களில் தண்ணி மாதிரி தான் இருக்கும், உங்கள் கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். டிஸ்பிளேயில் நமக்காக நண்டு, சொரா புட்டு, நெத்திலி, கடம்பா, எறா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொடுவா, சீலான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது போக பார்த்தா என்னடா அது பருப்படை வச்சுருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது மசாலா வடை கிடையாது, இதுதான் ஃபிஷ் கட்லெட். மீனவ நண்பன் உணவகத்தோடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நானே டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். இதில் என்னென்னக்கா வேறு ஆட் பண்ணியிருக்கீங்க? வஞ்சிர மீனில் செய்கிற கட்லெட். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதான் பூண்டு வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சி போடுறதா. இஞ்சி பூண்டு ரெண்டுமே நாங்கள் வீட்டில் அரைச்சி போடுவோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஃபிஷ் தான் அதிகமாக இருக்கும், ஃபிஷ் கட்லைட்.
அதிகமாக இதில் ஃபிஷ் தான் இருக்கும். இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாம் வேற லெவலில் இருக்கும் போலயே. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, மேக்கிங் எல்லாம் பார்த்துட்டோம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பேக்கி இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சைட் டிஷ்லாம் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளால் சும்மா இருக்க முடியாது. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பயங்கர திக்காக இருக்குது. நார்மலாக எடுத்து பார்த்தாவே மீன் பீஸ் வருது நமக்கு. யூஸ்வலாக மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். இதுலேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இப்போ இங்கே எனக்கு கிடைக்குது இந்த மீன் குழம்பு சாப்பிட்றப்போ. ஓகே, இப்போ நமக்காக எல்லா வெரைட்டிலேருந்து வந்திருக்கு. இப்போ நண்டு இருக்குது, எறா இருக்குது, நெத்திலி இருக்குது, சொராப்புட்டு இருக்குது, கடம்பா இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, சொராப்புட்டை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக பில்டப் கொடுத்தேன், அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நான் நாக்கில் வச்சோன்னே ஐயோ உப்பு அதிகமாக ஆச்சுன்னு தோணுச்சு. சாப்பிட்டு மெல்ல மெல்ல அது உப்பு இல்லை, சுறாப்பட்டோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு எம்மையாக இருக்குன்னு தெரியுது. அடுத்ததாக கடம்பா. ஸ்குவிட்டை பொறுத்தளவுக்கு எல்லா கடையிலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் தான் ஒவ்வொரு கடைக்கும் உண்டான டேஸ்ட் டிஃபர் பண்ணி காட்டும். அதை பொறுத்தளவு மீனவ நண்பன் உணவகத்தில் ஸ்குவிட்டு பெஸ்ட்டாக இருக்குது. எந்த கடைக்கு போனாலுமே எறான்னு சொல்லுவாங்க. இந்த கடையில் எறா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவலுங்க. நெத்திலியை பொறுத்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்ப்போம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. கிராபு வாவ். ஸோ கலவான் மீன் நம்ம கூட வந்து ரெடியாக இருக்குது. அது மேலே அவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மசாலா இதுதான் இவங்க கடையோட இந்த ஸ்பெஷல் மசாலா, வீட்டில் அரைக்கிற மசாலா. இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உப்பு காரோட கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்க அதுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்க மசாலா தான் அந்த மீனுக்கு உண்டான ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்குது. அதிக முள்ளும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி மசாலா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மீனுக்கு உண்டான டேஸ்ட் அப்படிங்க இருக்குன்னு சொன்னாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. ஆஹா, அடுத்து ஃபிஷ் கட்லட். உண்மையாகவே இது எடுத்து சாப்பிடும்போது எனக்கு வந்து மசால் வடையை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, கட்லெட்லேயே இவங்க ஆட் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தனித்தனி டேஸ்ட்டாக இருக்குல்லையா, அது எல்லாமே கட்லெட்டில் தெரியுது. அடுத்தா இலிப்பூச்சி. பொதுவாகவே இந்த சத்தான விஷயங்களுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்காது அப்படிம்பாங்க. கிளிப்பூச்சி அவ்வளோ சத்து, டேஸ்ட் அற்புதமாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பட்டினம்பாக்கம் இருக்கக்கூடிய மீனவ நண்பன் உணவகம் தாராளமாக ஃபேமிலியோடு வரலாம். எல்லா ஃபுட்டுமே தி பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய ஃபீல் இங்கே கிடைக்கும். இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் போய் வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் லைவாக அப்டேட் கொடுக்க போகிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் கிளிக் பண்ணணும், மறக்காம வீடியோ லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.